உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 19வது மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சி இனிதே துவங்கி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் கூறி நிகழ்ச்சியை துவங்குவோம். நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்ச்சியாக வளரும் ஜோதிடர் யுகஸ்ரீ அவர்கள் தன்னுடைய இனிமையான சொற்பொழிவை வழங்குமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். வணக்கம். ஓம் குருவே துணை, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவே மகேஸ்வரக, குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஆதித்யாய சோமாய மங்கள புதாய குரு சுக்ர சனிப்பியோ ராகவே கேதவே நமக. எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான விநாயகர் பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நடத்தும் கௌரவ தலைவர் செயலாளர் பொருளாளரையும் வணங்கி கொண்டு மற்றும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் நலசங்கம் நடத்து 19வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நான் ஜோதிட சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவா குழந்தை பிறந்த ஜாதகத்தை, அதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம கிட்ட ஜாதகம் எடுத்துட்டு கொடுப்பாங்க. அதை நம்ம எழுதி கணிச்சு சொல்றது ஒரு முறை இருக்கு, கிரகங்களை வச்சு பார்த்து சொல்ற ஒரு முறை இருக்கு. இப்ப நம்ம கிரகங்களை வச்சு பார்த்து சொல்ற மாதிரியே எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் குழந்தை ஜாதகத்தை நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க, ஏதாவது தோஷம் இருக்கா குழந்தைக்கு, அப்புறம் இந்த குழந்தை நல்ல நேரத்துல பிறந்திருக்கா, தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும், பிற்காலத்துல அவனுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, அரசு வேலை கிடைக்குமா, இப்படின்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. தோஷத்துல மொத்தமா 3 விதம் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் தண்ணீர் தோஷம், 2வது சகட தோஷம், 3வது பால அரிஷ்ட தோஷம். தண்ணீர் தோஷம்னா என்ன, கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசியில சந்திரன் இருந்தால் இது தண்ணீர் தோஷம். சகட தோஷம்னா சந்திரனுக்கு 6, 8, 12 குரு இருந்தாருன்னா சகட தோஷம். பால அரிஷ்ட தோஷம்னா சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது பாலா அரிஷ்ட தோஷம் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரிலாம் தோஷம் குழந்தைக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைய நம்ம தானம் கொடுத்து வாங்கணும். சரி, அடுத்து என்ன கேட்பாங்க, குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பொதுவா குழந்தை நைட்ல 12 மணிக்கு பிறந்தாலோ இல்ல பகல்ல 12 மணிக்கு பிறந்தாலோ குழந்தை பிறந்த நேரம் நல்லா தான் இருக்கும். இதுவே மாலையில சாயங்காலம் 4 to 6 பிறந்தாலோ நல்லா தான் குழந்தை பிறந்த நேரம் நல்லா இருக்கும். இதுல 3-4 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று சரராசியில் இருந்தாலும் குழந்தை பிறந்த நேரம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உத்தராயண புண்ணிய காலம் மார்கழி மாசத்துல பிறந்தாலோ இல்ல தட்சிணாயன புண்ணிய காலத்துல தை மாசத்துல பிறந்தாலோ குழந்தை பிறந்த நேரம் நல்லா தான் இருக்கும். அடுத்தது குழந்தை அழகா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அழகுக்கு ராசி யாரு, ரிஷபம். அழகு நட்சத்திரம் ரோஹிணி. அழகு கிரகம் சுக்கிரன். அப்போ லக்ன புள்ளி சுக்கிரன் காலில் இருந்தாலும் இல்ல லக்னாதிபதி ரிஷப ராசியில் இருந்தாலும் லக்னாதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்னத்தில் சுக்கிரன் சந்திரன் இருந்தாலும் சுக்கிரன் ரிஷப ராசியில் இருந்தாலும் குழந்தை அழகா இருக்கும். அடுத்தது குழந்தையோட மெயினா என்ன கேட்பாங்கன்னா குழந்தையோட தாய் தந்தைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ சூரியனும் சந்திரனும் 6-8 இருக்கக்கூடாது, சூரியன் 12 சந்திரன் இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு 12 சூரியன் இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 1-9 ராகு கேது இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு 1-9 ராகு கேது இருக்கக்கூடாது, சூரியனுக்கு 8 சனி சுக்கிரன் ராகு கேது இருக்கக்கூடாது, சந்திரனுக்கு புதன் சனி ராகு கேது இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா தாய் தந்தை நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தாய் தந்தைக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா குழந்தையோட தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா ராகு கேது என்ற நட்சத்திராதிபதி நீசமாக கூடாது. ராகு கேதுவும் வீடு கொடுத்த கிரகம், கால் கொடுத்த கிரகமோ இல்ல 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெறக்கூடாது. அடுத்தது ராகு கேது
8ல் செவ்வாய் புதன் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா தாத்தா பாட்டிக்கு நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா தாத்தா பாட்டிக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அடுத்தது குழந்தையோடைய தாய் மாமனுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. பொதுவா மாமனுக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து புதன். அப்ப புதன் சந்திரன் நட்சத்திரமாகிய ரோஹிணி, அஸ்தங்கம், திருவோணம் இதில் இருக்கக்கூடாது. செவ்வாய் நட்சத்திரத்தில் புதன் இருந்தாலோ இல்ல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தாலும் இல்ல 5ஆம் அதிபதியும் புதனும் 6-8ஆக இருந்தாலும் இல்ல 5ஆம் அதிபதி 6-8-12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றிருந்தாலும் இல்ல இப்படிலாம் இல்லாம இருந்துச்சுன்னா தாய் மாமனுக்கும் நல்ல சந்தோஷமா நல்லா இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா கூட தான் தாய் மாமனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அடுத்தது குழந்தையோட அத்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சுக்கிரன் தான் அத்தைக்கு காரகன். அப்ப சுக்கிரன் 6-8-12க்கு போகக்கூடாது. சுக்கிரன் நீசமாக கூடாது. சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. சுக்கிரன் அஸ்தங்கமாக கூடாது. சுக்கிரனுக்கு 6-8ஆக சூரியன், சனி, ராகு, கேது இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா அத்தைக்கு நல்லா சந்தோஷமா இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அத்தைக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, குழந்தைகளுடைய உறவுகள் வந்து குழந்தைக்கு உதவுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ 5ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் 5ஆம் வீட்டை பார்த்தாங்க, 5 வீட்டை பார்த்தாங்கன்னா அத்தை, மாமா, அண்ணன், தங்கை, தங்கச்சி எல்லாருமே இந்த உறவுகள் குழந்தைக்கு வந்து உதவுவாங்க. அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, மெயினா குழந்தை நல்லா படிப்பானா அப்படின்னு கேக்குறாங்க. கல்விக்கு காரகன் யாரு? புதன். பாவகத்தில் 2ஆம் பாவகம். அப்ப புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், புதன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், புதன் குரு கால் வாங்கினாலும், சந்திரன் புதன் கால் வாங்கினாலும், புதன் ஆட்சி ஆகும் வீட்டில் 2ஆம் அதிபதி இருந்தாலும், 2ஆம் அதிபதி 6-8-12 மறையாமல் இருந்தாலும், 6ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும், 2ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், 2ஆம் அதிபதியும் புதனும் கூடி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும், 2ஆம் இடத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் குழந்தை வந்து மிக சிறப்பாக படிப்பான். அடுத்தது குழந்தை வந்து பிற்காலத்துல பணக்காரனா ஆவானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரனுக்கு 10-11 ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலோ இல்ல சுக்கிரனுக்கு 5, 7, 9 சனி இருந்தாலும் இல்ல பணபரஸ்தானமாகிய 2, 5, 8, 11 ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்தால் பிற்காலத்தில் இவன் பெரிய பணக்காரனாக வருவான். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, குழந்தைக்கு வந்து எதிர்காலத்துல அரசு வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அரசு கிரகங்கள் வந்து என்ன பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு. அப்போ 10ஆம் பாவகத்தில் சூரியன் இருந்தாலோ இல்ல 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் இல்ல 10ஆம் பாவகத்தில் உள்ள 10ஆம் அதிபதியும் நட்சத்திரத்தில் இருந்தாலும் இல்ல குருவுக்கு 1-5-9 சூரியன், செவ்வாய் இருந்தாலும் இல்ல சூரியனும் சந்திரனும் வீடு பரிவர்த்தனை செய்தாலும் இல்ல மகர லக்னத்தில் சூரியன் இருந்தாலும் திரும திரிகோணத்தில் சூரியன், செவ்வாய், குரு இருந்தாலும் இல்ல குருவுக்கு 5-9 10ஆம் அதிபதி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கும். அடுத்தது மெயினா கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்பானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ கடகராசியில் குரு இருந்தால் தாய் சொல்லை தட்டாத பிள்ளை, தனுசு ராசியில் செவ்வாய் அல்லது சந்திரன் இருந்தால் தந்தை சொல்லை தட்டாத ஒரு பிள்ளை. அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, குழந்தை வந்து வளர்ந்து பிற்காலத்துல வந்து சொந்தமா வீடு கட்டுவானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வீட்டுக்கு காரகம் யாரு? சுக்கிரன். பாவகம் 4ஆம் பாவகம். அப்போ 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்திலோ இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இல்ல 4ஆம் அதிபதி சூரிய நட்சத்திரத்தில் இருந்தாலும் லக்னத்திற்கு 3, 6, 8, 12 சந்திரன், சுக்கிரன் இணைந்திருந்தாலோ இல்ல தனியாக இருந்தாலும், அடுத்தது லக்னத்திற்கு 3, 6, 11 சனி அல்லது ராகு அமர்ந்து 4ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலும், 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்திலோ இல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இவன் அழகான வீடு சொந்தமாக கட்டுவான். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, இவன் வளர்ந்து பெரியவனாகி இவனுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் இவன் தாங்கிப்பானா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ லக்னத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தாலோ இல்ல லக்னாதிபதிக்கு முன்னும் பின்னும் சுபக்கிரகங்கள் இருந்தாலோ இல்ல லக்னாதிபதி இயற்கை சுபர் அல்லது லக்ன சுபர் பார்த்தாலோ இல்ல ராசி இயற்கை சுபர் அல்லது லக்ன சுபர் பார்த்தாலோ இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான், எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அவன் தாங்கிப்பான். அடுத்தது குழந்தை வந்து பிற்காலத்துல திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்
அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்க கூடாது. குருவுக்கு 6-8 ராகு கேது இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு 6-8 ராகு கேது இருக்கக்கூடாது. சுக்கிரன் நீசமாக கூடாது. சுக்கிரன் நீசமாகும் வீட்டில் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி 6-8-12 மறையக்கூடாது. 7ஆம் அதிபதி ராகு கேது சாரத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி 6-8-12க்கு போகக்கூடாது. 6ஆம் பாவகத்தில் 2-3 சுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8ஆக இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவர் இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் பாவர் இருக்கக்கூடாது. கலத்திர ஸ்தானாதிபதியும் கலத்திர காரகனும் 6-8ஆக இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி நீசமாகி அவருடன் பகை கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா இளமையிலே கல்யாணமாகி அழகான பொண்ணோட இருப்பாரு. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா யாராலையும் மாத்த முடியாது. இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாப்பா இப்ப நமக்கு கொடுத்த ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு முழு ஜோதிட சாஸ்திரத்தையே கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு சிறப்பான அம்சங்கள் எல்லாமே நம்ம பிற்காலத்துல வந்து ஜாதக பலன் சொல்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன கரு தேவையோ அந்த எல்லா விஷயங்களையுமே இன்னைக்கு தொட்டு காட்டி பாப்பா கொடுத்த விளக்க வந்து ஒரு அற்புதமான ஒரு பெட்டகமா அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு இனிமையான உரையை பாராட்டி அம்மா நம்மளுக்கு சேலத்தினுடைய ஜோதிட திலகம் நம்ம ஆனந்தி அம்மா அவர்கள் பாப்பாவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.